10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் தியரமில் தேல்ஸ் தியரம் இருக்குது. தேல்ஸ் தியரம்னா என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்திருக்கோம். பிசிக்கு பேரலாக டிஇன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இந்த பேரலாக வரைஞ்ச டிஇ அப்படிங்கிற லைன் என்ன பண்ணுதுன்னா ஏபி அப்படிங்கிற சைடையும் ஏசிங்கிற சைடையும் கட் பண்ணுது. அப்போ அந்த சைட்ஸோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதான் தேல்ஸ் தியரம். அதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆங்கிள் டி இதுவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் இயும் ஆங்கிள் சியும் ஈக்குவல். ஓகே, அது ஏன் அதே மாதிரி ஆங்கிள் ஏ அப்படிங்கிறது காமனான ஆங்கிள். சரி, ஆங்கிள் டியும் ஆங்கிள் பியும் எப்படி ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு லைன் இருக்குது. அது ரெண்டும் பேரலாக இருக்கும்போது ஒரு லைன் கட் பண்ணிச்சுன்னா இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவல். ஏன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். அது ஏன் அப்படின்னா அதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸு. ஸோ அந்த ரீசனால் ஆங்கிள் டியும் பியும் ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் இயும் சியும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆங்கிள் ஏ அப்படிங்கிறது காமனான ஆங்கிள். இப்போது இந்த ட்ரையாங்கிளில் மூணு ஆங்கிளும் ஈக்குவல்ன்றதுனால ஏ சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லியாச்சு. ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்தால் அதோட சைட்ஸோட ரேஷியோவும் சிமிலராக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம தேல்ஸ் தியரத்தை ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைட்ஸோட ரேஷியோ எப்படி எழுதணும்னா ஏபி டிவைட் பை ஏடி. பெரிய ட்ரையாங்கிளோட சைடு ஏபி, குட்டி ட்ரையாங்கிளோட சைடு ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைட் பை ஏஇ. இப்போ இந்த ஏபி அப்படிங்கிறது இந்த பிடி ப்ளஸ் ஏடி தான். இது ரெண்டும் சேர்ந்தது தானே ஏபி. அப்போது ஏடி ப்ளஸ் டிபி டிவைட் பை ஏடின்னு போட்டுக்கிட்டோம். இங்கே ஏசிங்கிறது ஏஇ ப்ளஸ் சிஇசி அதை எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த டினாமினேட்டரில் உள்ள ஏடி வந்து இது ரெண்டுக்கும் காமன்றதுனால பிரித்து எழுதியிருக்கோம். ஏடி டிவைட் பை ஏடி ப்ளஸ் டிபி டிவைட் பை ஏடின்னு. அதே மாதிரி இங்கே ஏயும் அதே மாதிரி பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ ஏடியும் கட் பண்ணுறோம், ஏயும் கட் பண்ணிட்டோம். ஆன்சர் வந்து 1 கிடைக்கிது. இந்த +1 இஸ் ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது -1 ஆகிடும். ஸோ கட் பண்ணிடுறோம். இப்போ ஆன்சர் டிபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு இசி டிவைட் பை ஏஇன்னு கிடைக்கிது. இதே நம்ம ரெசிப்ரோக்கல் ரெண்டு சைடும் பண்ணும்போது நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம்.